சட்டப்பேரவையில் கடந்த ஒரு மணி நேரமாக கடும் அமளி நடைபெற்றது. குறிப்பாக திமுக உறுப்பினர்கள் கோஷத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது வேண்டும் வேண்டும் ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்று கூறி சபாநாயகர் தனபால் இருக்கைக்கு அருகே சென்று கூட்டமாக முற்றுகையிட்டார்கள். குறிப்பாக சில எம்எல்ஏக்கள் வேண்டும் வேண்டும் எங்களுக்கு ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு சபாநாயகர் தனபால் என்ன சொன்னார்னா, நீங்கள் சுதந்திரமாக வாக்களிக்கலாம், அமருங்கள், அமைதியாக இருங்கள், சுதந்திரமாக வாக்களிப்பதற்கு உங்களுக்கு நான் வாய்ப்பு தருகிறேன், அமருங்கள் என்று சொன்னார். அதே போல திமுக எம்எல்ஏ சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ அன்பழகன் பேசும் பொழுது ஒரு வாரம் கழித்து இதே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இப்போது வேண்டாம், எம்எல்ஏக்கெல்லாம் சுதந்திரமாக சிந்தித்து வாக்களிப்பதற்கு ஒரு வார காலம் அவகாசம் வேண்டும் என்று பேசினார். அதற்கு சபாநாயகர் தனபால் ஆளுநர் 15 நாட்களுக்குள்ளாக சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய செயலாளர் அதாவது ஜமாலுதீனுடன் கலந்து ஆலோசித்து இன்றைக்கு இந்த நாளை நடத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். அதே போல அரசு எடப்பாடி பழனிசாமியை கேட்டுக்கொண்டதால் தான் இது போன்ற நாங்கள் இன்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார். தொடர்ச்சியாக அமளியில் கிட்டத்தட்ட 88 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய திமுகவினர் தொடர்ச்சியாக அமளியில் குறிப்பாக எங்களுக்கு நாங்கள் ஏத்துக்கிறோம், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏத்துக்கிறோம், ஆனா இப்ப வேண்டாம், எம்எல்ஏக்கெல்லாம் சுதந்திரமா சிந்திச்சு வாக்களிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா சபாநாயகர் அதை ஏத்துக்காதனால ஒட்டுமொத்தமாக அனைவரும் குறிப்பாக எம்எல்ஏக்கள் அனைவரும் இருக்கையை நோக்கி வந்தார்கள். குறிப்பாக சபாநாயகருக்கு முன்பாக யார் உட்கார்ந்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையுடைய செயலாளர் ஜமாலுதீன் அவருடைய உதவியாளர் ஒருவரும் உட்கார்ந்துட்டு குறிப்பெடுப்பாங்க. நிறைய அந்த அலுவல்கள் சட்டப்பேரவை அலுவல்கள் எல்லாம் பெரிய பெரிய கோப்புகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த கோப்புகள் எல்லாம் கிழிச்சு எறியப்பட்டன. அதே போல சபாநாயகருடைய மைக் உடைக்கப்பட்டது. அதே போல சபாநாயகர் இருக்கையை கையை பிடித்து ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்களும் ஆட்டியதால் அவர் சபையிலிருந்து வெளியேறி 1 மணி வரை இன்னும் கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நேரம் 12:20 கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டது. 45 நிமிடங்களுக்கு சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சபையை நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதால் சபாநாயகர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா வழக்கமாக பத்திரிகையாளர்கள் அறையில், அதே போல அமைச்சர்கள் அறையில், எதிர்க்கட்சி தலைவர் அறையில், மற்ற எம்எல்ஏக்கள் அறையில் ஒலிபெருக்கி மூலியமாக உள்ள என்ன நடக்கும்ன்றது தெரியப்படும். ஆனா இன்றைக்கு அந்த ஒலிபெருக்கியுடைய அனைத்து ஒயர்களும் தடை நிறுத்தப்பட்டதால் எந்த பகுதியிலுமே நம்மளால செய்தி சேகரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவைக்குள் ஏற்கனவே நம்ம விதியை பத்திரிகையாளர்கள் எப்படி விதி இருக்குன்னா, நீங்க எம்எல்ஏ செய்தி சேகரிச்சு வெளியே நம்ம செய்தியை கொடுத்துட்டு உள்ள போகலாம். ஆனா இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒருவர் உள்ளே சென்று விட்டால் மீண்டும் வெளியே வரக்கூடாது என்ற புதிய கட்டுப்பாடுகள் அதிக அளவில் விதிக்கப்பட்டதால் உடனுக்குடன் செய்திகளை வழங்குவதிலும் சுணக்கம் ஏற்பட்டது. இந்த அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த அவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏக்கெல்லாம் அவர்களுடைய அறைக்கு செல்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அறையில் திமுக எம்எல்ஏக்களும், அதே போல அதிமுக எம்எல்ஏக்களுக்கு என்று தனி அறை இருக்கிறது, அங்கே அவர்கள் எம்எல்ஏக்களும், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவர்களுடைய அறைக்கும் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட அமைதியாக இருந்ததை நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் திமுக தான் குறிப்பாக ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால்தான் சுதந்திரமாக மக்கள் எம்எல்ஏக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு வாரம் கழித்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனா இப்ப வேணாம், ஒரு நாளும் கழிச்சு ஏற்றுக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த அடிப்படையில் தான் சபை என்பது 45 நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் 1 மணிக்கு புதிய இருக்கைகள் போட்டு சபை நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுகவுக்கு 4 பெண் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். பூங்கோதை ஆல்ரெடி அருணா, அதே போல செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ இருக்கிறார், அதே போல திண்டிவனம் தொகுதி எம்எல்ஏ சீதாபதி இருக்கிறார், இதே போன்ற கீதா ஜீவன் 4 எம்எல்ஏக்களும் கோஷங்களை எழுப்பினார்கள். குறிப்பாக கூகா செல்வம் 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ கூகா செல்வம் சபாநாயகர் இருக்கை அருகே நின்று பலத்த கோஷத்தில் ஈடுபட்டார். வேண்டும் வேண்டும் ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் முன்வைத்தார். இதுதான் சட்டப்பேரவையில் கடந்த 1 மணி நேரமாக நடந்த விஷயம். குறிப்பாக 4 பேர் பேசினார்கள். எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசினார், ஓபிஎஸ் அணியில் ஓ பன்னீர்செல்வம் பேசினார், அதே போல காங்கிரஸ் சார்பில் அந்த கட்சியுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராமசாமி பேசினார். அனைவருமே பேசியது ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும், உடனடியாக நடத்த வேண்டாம். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசும்பொழுது எம்எல்ஏக்கெல்லாம் பிணை கைதிகள் போல் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்கள் 10-15 நாள் அவர்கள் தொகுதியை விட்டு மக்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஓட்டளிக்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே போல பன்னீர்செல்வம் பேசும்பொழுதும் இதுதான் சொன்னார்.